சார்பாக அகிலாண்டம் நம்ம தொடர்ச்சியாக இந்த பதிவுல ரோடு உடைய கண்டிஷன்ஸ் அதனால என்ன ஆக்சிடென்ட் நடக்குது அப்படிங்கறத பல விஷயங்களை சேகரித்து உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். இன்னைக்கு நான் நின்று இருக்கிறது உங்களுக்கு தெரியும், வல்லநாடு தாமிரபரணி ஆத்துப்பாலம், தூத்துக்குடிக்கு போகக்கூடிய அந்த நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி உடைய மெயின்டைன் பண்ணக்கூடிய ரோட்ல நின்றுதான் நான் பேசுறேன். நீங்க பாத்தீங்கன்னா தாமிரபரணி ஆறு தெரியும், பஸ் லாரி கார் போறதெல்லாம் தெரியும். தினமலர் பேப்பர்ல 24ஆம் தேதி பாத்தீங்கன்னா வல்லநாடு தாமிரபரணி ஆற்றுப்பாலத்துல திருப்பி ஓட்ட விழுந்துச்சு அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 26ஆம் தேதி அதே தினமலர்ல 18வது முறையாக மீண்டும் சீரமைப்பு அப்படின்னு சீரமைப்புன்னு சொல்லி போட்டிருக்காங்க. நீங்க கொஞ்சம் அங்க தள்ளி பாத்தீங்கன்னா அங்க எல்லாமே அந்த ரெட் மார்க்கை வச்சு ஒரு ஒரு இடத்துல எல்லா அபிஷியல்ஸும் விசிட் பண்ணிட்டு இருக்காங்க. தற்செயலா நான் இன்னைக்கு இந்த பதிவை உங்களோட பகிர்ந்து கொள்ளும் போது அங்க திருப்பி அதை ரொம்ப சீரியஸா வியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ரோடுடைய விஷயம் ஒரு மிகப்பெரிய மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் இல்ல. யூ காட் எவ்ரி ரைட் டு கம்ப்ளைண்ட் டு தி ஹையர் அத்தாரிட்டி ஆஸ் பர் கான்ஸ்டிடியூஷன். இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். தொடர்ச்சியா நீங்க ரீட்ல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இது ரொம்ப முக்கியமான பதிவு. உங்களுடைய நண்பர்கள்ட்ட ஷேர் பண்ணுங்க, ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இத பிரயோஜனம் இல்லை என்று நீங்க நினைத்தால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. ஆனால் எல்லா தகவலுமே நிலை கணிட்டு மக்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை நாங்க பகிர்ந்து கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.